அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இதை விஜய் அவரோட பாலிடிக்ஸ்க்காக பண்றாரு, நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சீரியஸான இஷ்யூவை ஒரு அரசியல் கட்சி எப்படி கையில் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு மூவாக பார்க்குறேன். மரணமடைந்தவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்த நபர்களை சந்திச்சிருக்காரு. ஸோ இங்கிருந்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குது. ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவங்களே பின்வாங்கிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன வேணா நடக்கலாம் பின்னணின்னு சொல்லும்போது அவங்களை கூப்பிட்டு அவங்க என்ன உணர்வில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அஜித்குமாருக்கு என்ன மாதிரியான நிவாரணங்களை அரசு வழங்குச்சோ அதே மாதிரி இந்த 24 பேருடைய குடும்பத்துக்கும் அதே மாதிரியான நிவாரணங்களை வழங்கணும். அஜித்குமார் இஷ்யூ பெருசானதுனால தான் அதுக்கு முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்டதும் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்ததும் அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுத்தது எல்லாமே நடந்துச்சு. அஜித்குமாருக்கு என்ன வீட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் 24 பேருக்கும். காவல்துறை சிஎம்மோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் தப்பு பண்ணக்கூடிய ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் நியாயமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களை இன்னைக்கு ஒரு புலன் விசாரணை குழு அமைக்க முடியாதா? அது விஜய் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். விஜய் என்ன சொல்றாரு, நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதுக்கு விசாரணைக்கு நான் அவர் சொல்றாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது, சிபிஐ கொடுக்கலாம், சிபிசிஐடி கொடுக்கலாம்னு சொல்லுது. இல்ல சார், நீதிமன்றம் கேள்வி தானே சார் கேட்கறாங்க, கொடுக்கலாமா, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா? இல்ல ஆட்சேபனை கொடுத்துக்கோங்க, என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க. அது விஜய் சொல்ற ஆப்ஷனை தான் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. விஜய் அது ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஆப்ஷன் சொல்லுவீங்க, நான் ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷன் எடுத்துன்னு கிடையாதுல்ல. நீதிமன்றம் என்ன சஜஸ்ட் பண்ணுது அந்த சஜஷனையும் எடுத்துக்கிறாங்க. இல்ல சிபிஐ எல்லாம் தேவையில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா தான் தப்பு. சாரி தவிர்த்து முதல்வர்கிட்ட வேற எந்த பதிலுமே இல்லை ஒவ்வொரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூலையும் அப்படின்றாரு. அது எப்படி? ஸோ அந்த கையறு நிலையில தான் சாரி கேட்கறது. அந்த கேள்வி நியாயமாக தான். சார் சாரியை கேட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு சட்ட ஒழுங்கு சரி பண்ணுங்க, நீங்க சாரியை கேட்டு இருப்பீங்களா? ஏன்னா இது முதல் இஷ்யூ கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, இல்லை லாக்அப் மர்டர் நடந்திருக்குன்னா ஃபைன். தொடர்ந்து நடக்குது அப்படிங்கும் போது இவ்வளவு தூரம் எதுக்கு நடக்க விட்டீங்க? எந்த இஷ்யூனாலும் நாங்கள் களத்துக்கு வருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விஜய் நினைச்சிட்டு இருப்பார்ல, நம்ம வந்தா பெரிய கூட்டம் கூட்டிடும், பெரிய இஷ்யூ ஆகும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான் இமிடியேட்டாக ஒன்று பிளான் பண்ணி நடத்திட்டோம் அப்படின்னா இவ்வளோ பேர் தான் வருவாங்க, இதை ஹேண்டில் பண்ண முடியும் தான். தாவேக்காவுடைய போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடக்கூடாதுன்றதுல காவல்துறை ரொம்ப முக்கியமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அரசு உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக சிவப்பு கம்பளம் இருக்குமா? நான் எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்தெந்த விவகாரம்லாம் ஒரு மீடியா வெளிச்சத்துக்கு வருதோ அதில் ஒரு மைலேஜ் இருந்தால் மட்டும்தான் விஜய் அதை கையில் எடுக்கிறாரு. இல்லை அதை கேள்வி கேட்கணும் தானே. இப்போ அவர் கேட்குறாருல, அஜித்குமார் வீட்டு மட்டும் தான் சாரி கேட்பீங்களா, மீதி 24 பேருக்கு ஏன் கேட்கல அப்படின்னா, அஜித்குமார் விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் போராடுவீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் ஆச்சுல, இந்த 1.25 வருஷத்தில் எத்தனை லாக்அப் டெத் நடந்து, அவங்களுக்கெல்லாம் ஏன் போராடல? அதிமுக ஆட்சி வந்தாலும் நடக்குது, திமுக ஆட்சி வந்தாலும் நடக்குது, இல்லை கஸ்டோடியல் டெத் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதுக்கான தீர்வு என்னதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுநீள பேச்சு அவர் கொடுத்துருக்கணும் நியாயமா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான சமூக அநீதி அரசுக்கு எதிர்த்து நீதி வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகம் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு, இந்த கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் மேலே நம்ம தொடர்ந்து வச்சுருந்த விமர்சனம் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதா இல்லையா? அப்போ நாங்கள்லாம் சொன்னது எஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார், படத்தோட ஷூட்டிங் முடிய வேண்டியது இருந்தது, அதெல்லாம் நம்ம ஒரு காரணமாக அதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்க முடியலைன்னா கூட அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தோம். பட் எனிவேஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலமும் சரி, வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பேக்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று. இன்னொன்று, இது ஒரு சீரியஸான இஷ்யூ கூட. ஏன்னா தொடர்ந்து இந்த 4 வருஷத்துலேயே 24, 25 லாக்அப் நடந்திருக்கு அப்படின்னா அது நார்மல் இஷ்யூ கிடையாது. 1, 2 இல்லை, 4 வருஷத்தில் 24, 25னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 2 மாதத்துக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வெரி சீரியஸ் இஷ்யூ. அப்போது இந்த அஜித்குமார் இஷ்யூவில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி சமூக வலைதளங்களையும் ஓவராலாகவும் சமூகத்திலையும் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறும் பொழுது அந்த இஷ்யூவை மையப்படுத்தி ஓவராலாக இது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, இது தவறாச்சே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு முக்கியமான கேள்வி. அதே இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக முன்னெடுத்து விஜய் களத்துக்கு வரக்கூடிய முதல் நிகழ்வாக, இப்போ பரந்தூர்லாம் போயிருந்தா கூட அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூவில் அவர் அங்கே போய் பேசிட்டு வந்துட்டார். பட் இவரே ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இவரே அவருடைய தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் அப்படிங்கிறத ரொம்ப அவரோட பொலிட்டிக்கல் மைலேஜ்ங்கிறதையும் தாண்டி இது ஒரு சீரியஸான இஷ்யூக்கு எடுத்திருக்காருல்ல அப்படின்னு தான் பார்க்கணும். இவருமே எல்லாத்தையுமே நம்ம பொலிட்டிக்கல் மைலேஜாக மட்டும் பார்க்கக்கூடாது, பாலிடிக்ஸாக பார்க்கக்கூடாது. இதை விஜய் அவரோட பாலிடிக்ஸ்க்காக பண்ணுறாரு, நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சீரியஸான இஷ்யூவை ஒரு அரசியல் கட்சி எப்படி கையில் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு மூவாக பார்க்குறேன்.
இப்போ இன்னைக்கு நடந்தது, நம்ம தொடர்ந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த ஒரு போராட்டன்றதோட மையப்புள்ளியை பார்க்கலாம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது கஸ்டோடியல் டெத்னால விசாரணைன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் மரணமடைந்தவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்த நபர்களை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 24 பேர், இறந்த 24 பேரோட குடும்பத்தையுமே நேற்று பனையூரில் அவரோட அலுவலகத்தில் சந்திச்சிருக்காரு. ஸோ இங்கேருந்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். ஆர்ப்பாட்டத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக நடத்துகிறோம். அப்போது அவங்களுடைய உணர்வு என்னன்னு புரிஞ்சுக்கிறதும் கரெக்டு தானே. இப்போ நம்ம நேரடியாக இப்படி இந்த ஒரு பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோங்கிறத ஒரு இடத்துல நடத்துகிறதும், அதற்கு அந்த கட்சி தொண்டர்களோ இல்லை பொதுமக்களோ வர்றதும் ஒரு நிகழ்வு. அதை நேரடியாகவே அவங்களையும் அழைத்து அவங்கக்கிட்டையும் பேசி இந்த மேடையிலையும் அவங்களையும் நிற்க வச்சு பேசுகிறது இன்னும் எஃபெக்டிவான விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா மேடையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இப்படி ஒரு இஷ்யூ நடக்கும்போது விஜய் இன்னைக்கு எங்களுக்காக வந்து பேசும்போது தமிழ்நாடு எங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு ஒரு அம்மா பேசியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மூவ் தான். நான் அவங்க கூட நிற்கிறேன்னு சொல்கிறது. உங்களுக்கு சார்பாக நான் ஒரு ஆர்ப்பாட்டம் தனியாக நடத்திட்டு போயிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி நேரடியாக அவங்களே கூப்பிட்டு பேசுகிறது, அவங்கள அட்ரஸ் பண்ணுறது, அவங்கள கூட மேடையில் வச்சுட்டு பேசுகிறதுங்கிறது இந்த உணர்வு அதாவது உங்களுக்காக நான் நடத்துகிறேங்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு நேரடியாக அவங்கள போய் சேருதில்ல. அவங்க வீட்டிலே உட்கார வச்சுட்டு நான் இங்கே தனி ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஒன்று, அதை தாண்டி அவங்களே மேடையில் ஏற்றுறது, அவங்களையும் கூப்பிட்டு சந்தித்து பேசுறதுங்கிறது நான் அவங்க கூட நிற்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கே கொடுக்குறது ஒன்று. இன்னொன்று, இது அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையா? இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவங்களே பின்வாங்கிவிட வாய்ப்பு இருக்குது, அவங்களே பின்வாங்கிவிட வாய்ப்பு இருக்குது இல்லையா? என்ன வேணால் நடக்கலாம் பின்னணிகள்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன உணர்வில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் அவங்க கூட நிற்கிறேன், உண்மையாகவே நீங்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அப்போ அரசுக்கு எதிராக நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தும், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நிற்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட நீங்களும் எங்கள் கூட இல்லைன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்த என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ உங்களுடைய உணர்வு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறேன். ஃபைன், ஒரு வித்தியாசமான மூவ் தான் சார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது பலவிதமான ரொம்ப கடுமையான விமர்சனங்களில் சிஎம் எதிர்த்தும் திமுக அரசை எதிர்த்துமே முன்வைக்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட சிஎம் சார் வந்து சாரி கேட்குறாரு. அதே மாதிரி 24 குடும்பங்கள்லையும் கஸ்டோடியல் டெத்னால இறந்தவங்களோட குடும்பத்துக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாருக்கு என்ன மாதிரியான நிவாரணங்களை அரசு வந்து வழங்குச்சோ அதே மாதிரி இந்த 24 பேருடைய குடும்பத்துக்கும் அதே மாதிரியான நிவாரணங்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அல்லது லாக்அப் மர்டர் நடந்திருக்குன்னா அஜித்குமார் இஷ்யூ பெருசானதுனால தான் அதுக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்டதும், அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்ததும், அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுத்தது எல்லாமே நடந்துச்சு. சீரியஸ் ஆகாத 24 இஷ்யூவில் எதுவுமே பண்ணலை இல்லையா? இப்போ இந்த இஷ்யூமே பெருசாக சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாக்களோ கையில் எடுத்து பெரிய டிஸ்கஷனாக மாற்றலைன்னா, பெரிய விவாதமாக மாறலைன்னா அதே தான் இது 24ஓட 25 தான் போயிருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த இஷ்யூ சீரியஸ் ஆகும்போது தான் முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு, மினிஸ்டர்ஸ்கள் நேராக போகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நாங்கள் உங்கள் கூட நிற்போன்னு சொல்கிறாரு. இல்லை எல்லாருமே பேசுகிறாங்கன்னா என்னென்னா அந்த இஷ்யூ சீரியஸ் ஆகுது. அப்போ சீரியஸான இஷ்யூவில் மட்டும்தான் அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது, நிவாரணம் கொடுக்குது. இப்போ சீரியஸ் ஆகலைன்னா அது நடக்காது. அப்போது சீரியஸான இஷ்யூவில் எப்படி ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே பாதிப்பு தான் சீரியஸ் ஆகாத டிஸ்கஷன் ஆகாத இஷ்யூவில். இஷ்யூ ஒன்று தான். அஜித்குமாருக்கு என்ன வீட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் 24 பேருக்கும். கரெக்டா? ஆனால் அது வந்து அதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படலை, அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கப்படலை, ஒரு விவாதமாக மாறலை. அப்போ விவாதம் ஆகிற விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நிவாரணம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அப்போ விவாதமாகாத மற்ற 24 பேருக்கும் கொடுங்க. ரொம்ப நியாயமான கேள்வி தானே. இதில் நம்ம ஒன்றும் இல்லை இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும், சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் ஆகிற மீடியா பெருசாக கையில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் நிவாரணம் கொடுங்க, அரசு வேலை கொடுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் கொடுங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான். அதை விஜய் அவர்கள் பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயமா பார்க்கப்படும் நினைக்கிறேன். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு இருக்குல்ல, அந்த கஸ்டோடியல் டெத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக என்ன பதிவு பண்ணார்னா, இந்த கேஸ் சிபிஐக்கு போகிறது தமிழ்நாட்டுக்கே அவமானம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார். ஆனால் இன்னைக்கு இதே அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்தில் திமுக அரசு பொறுப்பேற்று இருக்கும்போது அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய அரசு இந்த அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்தை சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உயர்நீதிமன்றம் கேட்டப்போ சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக இந்த ஒரு சம்மதம் தெரிவித்ததுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றது விஜய் பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு இதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது மூலியமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கைப்பாவை தான் சிபிஐ, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை தான் சிபிஐ. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதை நம்ம வேற மாதிரி அணுகணும். ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூவில் அன்னைக்கு இருந்த அதிமுக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு கிடையாது இந்த இஷ்யூவில் திமுக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு. இந்த இஷ்யூவில் திமுக கவர்மெண்ட் உடனடியாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க.
எஸ் தப்பு தான், தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு அவர் சாரி கேட்டதுலேருந்து தட்டி கழிக்கல. ஓகே. ஆனால் நீங்கள் ஜெயராஜ் பன்னிக்ஸில் எடுத்து பாருங்கள், எடப்பாடி என்ன பேசிட்டாருன்னா ஒத்துக்கவே இல்லை, அது வந்து கஸ்டோடியல் டெத்து கிடையாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால இறந்து போனாங்கிறது போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதே இதை தான் வந்து முதலமைச்சர் சொன்னார். அதை ஒத்துக்கல முதல்ல. இங்கே வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க, விசாரணையில் இறந்து போகலன்னு இவங்க வேறு ரீசன் நீங்கள் சொன்னாங்கல்ல, எஃப்ஐஆரில் என்னெல்லாம் நோவு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் திமுக அரசு ஒத்துக்கல. இல்லை தப்பு தான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. முதல்ல அங்கேருந்து நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அங்கே அவ்வளோ நாளைக்கு அந்த பிரச்சனையை இழுத்தடிச்சு அந்த முதல்ல அந்த தப்பை ஒத்துக்காமல் அவ்வளோ தூரம் இழுச்செடுத்து கடைசியாக சிபிஐ கிட்டே கொடுக்கும்போது சிஎம் வந்து இன்றைக்கி இருக்க சிஎம் ஸ்டாலின் அன்னைக்கு அந்த கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ நாள் இதை ஒத்துக்க மாட்டேங்கிற, இப்போ சிபிஐ கிட்டே ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் அன்னைக்கு கேட்குறாரு. இங்கே வந்து பிரச்சனை இவங்க ஆரம்பத்தே தவற ஒத்துக்கிறாங்க. இங்கே அரசு கவர்மெண்ட் நீதிமன்றம் சொல்லும்போது இவங்க இமீடியட்டாக சரி ஓகே, எனக்கு பிரச்சனை தவறு பண்ணியிருக்கதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை விசாரிச்சா எப்படி நியாயமான தீர்ப்பு வரும், நியாயமான ரிசல்ட் வரும். ஸோ அதை சிபிஐ கிட்டே கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க கேட்கும்போது இவர் அதை ஒத்துக்கிறார். ஸோ அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல விஜய் என்ன சொல்றாருன்னா, ஒரு புலன் விசாரணை குழு அமைக்க முடியாது அவங்கனால. இப்போ காவல்துறை வந்து சிஎம்மோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் தப்பு பண்ணக்கூடிய ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் நியாயமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள இணைச்சு ஒரு புலன் விசாரணை குழு வந்து அமைக்க முடியாதா? நாங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் பயந்து போய் தான் நீங்கள் கேஸை சிபிஐக்கு மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கோர்ட் வந்து அந்த இடத்துல சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ கோர்ட்டு வந்து இல்லை நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு போட்டு இப்படி விசாரிங்கன்னு சொன்னால் அதையும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அது விஜய் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். விஜய் என்ன சொல்கிறாரு, நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதுக்கு விசாரணைக்கு நான் அவர் சொல்றாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது, சிபிஐ கொடுக்கலாம், சிபிசிஐடி கொடுக்கலாம்னு சொல்லுது. இல்ல சார், நீதிமன்றம் கேள்வி தானே சார் கேட்கறாங்க, கொடுக்கலாமா, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையா? இல்ல சரி ஆட்சேபணம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னு பிரச்சனை இருக்குன்றாங்க. அது விஜய் சொல்ற ஆப்ஷனை தான் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. விஜய் அது ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஆப்ஷன் சொல்லுவீங்க, நான் ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷன் எடுத்துன்னு கிடையாதுல்ல. நீதிமன்றம் என்ன சஜஸ்ட் பண்ணுது அந்த சஜஷன் இவங்க எடுத்துக்கிறாங்க. இல்ல சிபிஐ எல்லாம் தேவையில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா தான் தப்பு. நீதிமன்றம் சொல்லும்போது எஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சிபிஐக்கே கொடுத்துக்கலாம்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்னு பார்க்குறேன். அதை விஜய் அவர்கள் சொன்னதுனால இமிடியேட்டாக பயந்து சிபிஐ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கல. அதை நம்ம ஒத்துக்கலாம், அதை நம்ம அப்படி புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு வழக்கும் அது நடக்கக்கூடிய அந்த ஃப்ளோவில் சில விஷயங்கள் நடக்கும். இப்படி இது வழக்கா இது வந்து இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன பார்க்குறதுனா, இமிடியேட்டாக அவங்க தவறை ஒத்துக்கிட்டது, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டது, அது இமீடியட்டாக கோர்ட்டில் போய் அது வழக்கு நடக்கும்போது அவங்க வந்து சிபிஐ கொடுக்கலாமே, சிபிசிஐடி கொடுக்கலாம்னு சொல்லும்போது தாராளமாக கொடுத்துக்கலாங்கிற ஒரு ஸ்டாண்ட் இவங்க எடுக்கிறத அதை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதை நீதிமன்ற குழு தான் அமைச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது சிபிஐ வந்து மத்திய அரசோட கைப்பாவையாக இருக்கு, அப்போ நீங்கள் அவங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது அது வேற டிஸ்கஷன் இல்லையா? சிபிஐ வந்து மத்திய அரசோட கைப்பாவையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பேசலாம், நம்ம பேச முடியாது. இல்லை சார், திமுக பேசியிருக்காங்க லாஸ்ட் சொல்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பேசலாம், விஜய் கூட பேசலாம், நம்ம அதை பேச முடியாது இல்லையா? ஏன்னா கோர்ட்டே அதை முன்மொழியுது, இவங்க அதை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை இல்லை சிபிஐ வந்து மத்திய அரசோட கைப்பாவைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சிபிஐயோட விசாரணை எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம எடுத்த அந்த சிபிஐ வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்து காவல்துறை மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடல்நிலை சரியில்லாத இறந்து போறேன்னா அப்போ உண்மைதான் விஜய் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட மாணவி விவகாரத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத் வரைக்கும் எல்லாமே நீதிமன்றம் தலையிட்டு தான் கேள்வி கேட்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு, உங்கள் ஆட்சி எதுக்கு, சிஎம் பதவி எதுக்கு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார் சார். இல்லை, எல்லாமே நீதிமன்றத்திலே போகும். ஒரு வழக்கு வருது, ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த இஷ்யூவில் காவல்துறை விசாரணை நடக்குது, சம்மந்தப்பட்டவர்களை குற்றவாளிங்கிற விஷயத்த சொல்லி காவல்துறை கோர்ட்டில் தானே கொண்டு படைக்கும், தண்டனை அவங்க தானே கொடுக்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இவ்வளோ வேகமாக வந்து வழக்கு நடக்கிறதே பெரிய விஷயம். உண்மையாகவே இப்போ என்னென்னவோ சொன்னாங்க, அது வந்து திமுக ஆதரவான நபர் அப்படியெல்லாம் இருந்திருந்தா இந்த இவ்வளோ வேகமாக இந்த வழக்கு விசாரணை முடிச்சு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்குமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதில்லை. நீதிமன்றத்துக்கிட்ட போகிறது, நீதிமன்றத்தின் சார்பாக தீர்ப்பு வருவது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே, அதானே கரெக்டும் கூட. இல்லை சார், அவங்க இன்டர்வென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆக்ஷன்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களே தானா முன் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்தில் கூட கோர்ட் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எஃப்ஐஆர் போடலன்ற விஷயமே வெளியே தெரியுது. அஜித்குமார் இஷ்யூவில் இமிடியேட்டாக கோர்ட்டில் போய் கொண்டு கேஸ் பண்ணது ஏடிஎம்கே தரப்பு. ஏடிஎம்கே வந்து வழக்கறிஞர் கூட தான் போய் அதை முன்வைக்குது. அது மாதிரி ஒரு இஷ்யூ சீரியஸான இஷ்யூவை மாறும்போது எல்லா தரப்புலேருந்து போய் கோர்ட்டில் தான் போய் கேஸ் கொடுப்பாங்க. போலீஸ் தரப்புமே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் தரப்பு என்னங்கிறத கோர்ட்டில் தான் கொண்டு கொடுத்தாகணும். ஸோ தீர்ப்பு எப்பவுமே உங்களுக்கு கோர்ட்லேயே தான் வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விசாரிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தண்டனை கொடுக்க முடியாதுல்ல. இல்லை, இவங்க ஆக்ஷனே எடுக்க
தாமதப்படுத்துறாங்க. இப்போ இந்த 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 அஜித்குமார் இஷ்யூவில் தப்பு நடந்தது தப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறை டிபார்ட்மெண்ட்டோட தப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சிஎமோட கண்ட்ரோலில் இருக்குது. தொடர்ந்து நடக்குதுங்கிறது பெரிய தப்பு, அதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து இல்லை இது காவல்துறை தப்பு இல்லைன்ட்டு சிஎம் பேசலை, தப்பு தான் ஒத்துக்கிட்டாரு. கோர்ட்டுக்கு வழக்கு போது இமீடியட்டாக சிபிஐக்கு உத்தரவு போட முடியும் கேட்குறான், ஒத்துக்கிட்டாங்க. இதில் இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் எடுத்த ஆக்ஷனில் எந்த தவறும் இல்லை, எந்த லேட்டும் இல்லை, லேட் பண்ணல. ஒரு நாள் 2 நாள் விஷயத்தெல்லாம் லேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் அந்த இஷ்யூலையும் வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்குது, இஷ்யூ பெருசாகுது, நேராக கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டு சில கேள்விகளை கேட்குது, அடுத்தடுத்த ஆக்ஷன் நடந்து தண்டனை கொடுத்தாச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இந்த 2 விவகாரத்துலையுமே ஒன்றும் அரசு தரப்பு ஒன்றும் பெருசாக லேட் பண்ண மாதிரி தெரில. பின்னணியில் நடந்தது என்ன நமக்கு தெரியாது, நம்ம நேரடியாக நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றும் அரசு தரப்பு இதில் என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. இஷ்யூ நடக்குது, இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கோர்ட்டு தீர்ப்பே வந்துருச்சே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில். அதோட நீங்கள் அந்த விஷயத்தில் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? திருப்பி வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு இல்லை, நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? குறைவான தண்டனை இல்லை, பெரிய தண்டனை கொடுத்தாச்சு. அவர் என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு, நோ இதான் தண்டனைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன அதில் இதோட வேகமாக நம்ம என்ன, இதோட இவ்வளோ சீக்கிரம் ஒரு வழக்கு முடிஞ்சு தண்டனை கொடுத்துருக்காங்களாங்கிறது கேள்வி தானே. அப்போ இதோட என்ன வேகமாக எதிர்பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்க ரெடியாக இருக்கும்போது இல்லை அவர் தப்பு பண்ணலைன்ட்டு அரசு தரப்பில் ஒன்று வாதாடலையே, அவர் மேலே தப்பு இல்லைன்ட்டு போலீஸ் தரப்போ இல்லை அரசு தரப்போ வாதாடலையே. போலீஸ் தரப்பே அவர் மேலே குற்றத்தை தானே சொல்லியிருக்கு, அதனால தானே வழக்கு சீக்கிரமாக தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ போலீஸ் தரப்பு அவருக்கு ஆதரவாக இருந்த, குற்றம் செஞ்சவருக்கு ஆதரவாக இருந்தால் தான் தீர்ப்பு வரது லேட்டாக வழக்கு இழுத்துட்டே போகும். போலீஸ் தரப்பு அதை செய்யலையே, அரசு தரப்பு அதை செய்யலையே. அப்போ இதில் அரசு மேலே என்ன தப்பு சொல்கிறது? ஓகே சார், அப்போ இந்த விவகாரங்களில் அரசு வந்து ரொம்ப வேகமாக நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் இஷ்யூலையும் சரி, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலையும் சரி வேகமாக தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சாரி தவிர்த்து முதல்வர்கிட்ட வேற எந்த பதிலுமே இல்லை ஒவ்வொரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலையும் அப்படின்றாரு. அது எப்படி பாருங்க? ஆமாம், நீங்கள் இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து உண்மையாகவே இந்த வாட்டி சீரியஸான இஷ்யூ தான். இப்போ சாரி நம்ம எப்போ கேட்குறோன்னா, நமக்கு வந்து ஐயோ ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுங்கும் போது தான் நம்ம சாரி கேட்கவே வர்றோம் இல்லையா? ஸோ அந்த கையேறு நிலையில் தான் சாரி கேட்குறது. அந்த கேள்வி நியாயமானது தான். சார் அங்கே சாரியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அப்புறம் எதுக்கு சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்கள், நீங்கள் சாரியை கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படி கேட்குறது நியாயமான கேள்வி தான். ஏன்னா இது முதல் இஷ்யூ கிடையாது, வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, இல்லை லாக்அப் மர்டர் நடந்திருக்குன்னா ஃபைன். இது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் எதுக்கு நடக்க விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை? அப்போ சாரி கேட்குறது மட்டும்தான் இருக்கீங்களா? இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் சாரி மட்டும் கேட்பீங்களான்ட்டு விஜய் கேட்குறது அது நியாயமான கேள்வி தான். தொடர்ந்து நடக்குது, இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது சாரி கேட்குறதுக்கா நீங்கள் இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து நடக்கிற விஷயத்த சீர்கட்டு போயிருக்குன்னா அதை சரி பண்ணுங்கள், இல்லைன்னா சரி பண்ண வைப்போம் அப்படிங்கிறது குட் தான், அது கரெக்டான கேள்வி தான். பரந்தூருக்கு அப்புறம் இன்னைக்கு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழக்கெடுத்து அது குறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் விஜயோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது? அதாவது இந்த இஷ்யூவை நம்ம அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு யூஸ் ஆகுதான்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூவை அவர் அட்ரஸ் பண்ணி எடுத்து நடத்துகிறாரு ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். இஷ்யூ நடந்து முடிச்சு கேஸ் வந்து சிபிஐ போயிடுச்சு, இப்போ வந்து நடத்துறது லேட்டு. ரைட்டா? ரொம்ப லேட்டு. கேஸ் அங்கே போயிடுச்சு, அப்போவே வந்திருக்கணும். நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தார்ல, அடுத்த நாளே போராட்டத்தை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும். லேட்டு தான், யோசிச்சு தான் பண்ணியிருக்கிறாரு. பட் ஃபைன், ஒரு முக்கியமான இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி நடத்தியிருக்கிறாரு. களத்துக்கு வராதவர் முதல் முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஓகே, இது வரைக்கும் களத்துக்கு வரவே இல்லை அப்படின்னா, நேற்று வரைக்கும் வரலையா, இன்னைக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கிளைம் பண்ண முடியும். ஆமாம் வரல, பரந்தூருக்கு போனோம், அதுக்கப்புறம் வரல, இந்த வாட்டி வந்திருக்கோம், இனிமேல் எல்லாமே வருவோம், இனிமேல் எந்த இஷ்யூனாலும் நாங்கள் களத்துக்கு வருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விஜய் நினச்சிட்டு இருப்பார்ல, நம்ம வந்தால் பெரிய கூட்டம் கூடிடும், பெரிய இஷ்யூ ஆகும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதான் இவ்வளோ தான். இமீடியட்டாக ஒன்று பிளான் பண்ணி நடத்திட்டோம் அப்படின்னா இவ்வளோ பேர் தான் வருவாங்க. இதை ஹேண்டில் பண்ண முடியும் தான், போலீஸ் இதை ஹேண்டில் பண்ண முடியும், விஜயால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். உடனே எல்லாரும் போயிட்டு ஸ்டேஜில் மேலே ஏறி போயிட்டு விஜய் ஒன்றும் இது பண்ணல, அவருக்கு பர்சனல் எந்த பாதிப்பும் வர போகிறது இல்லை. போலீஸாலையும் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரிய மாநாடு நடத்தும் போது, பெரிய பொதுக்கூட்டம் நடத்தும் போது தான் நீங்கள் வேறு மாதிரியான பெர்மிஷன்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ஓகே தான். ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம களத்துக்கு வரதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் கூப்பிட்டு தான் வந்து நிதி கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. களத்துக்கு போகலாம், ஒரு 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் வருவாங்க, அதை வந்து காவல்துறை ஹேண்டில் பண்ணிவிடும் அப்படிங்கிற புரிதல் விஜய்க்குமே வரும்.
சார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பல இடங்களில் போராட்ட களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தாவேகா தொண்டர்களை பல இடங்களில் வந்து காவல்துறை வந்து நிப்பாட்டியிருக்காங்க, மண்டபத்துக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ பெரிய அளவுக்கு கூட்டம் கூடக்கூடாது, தாவேகாவுடைய போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடக்கூடாதுன்றதுல காவல்துறை வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு இதுவாக பார்க்கலாம். ஒன்று, இவ்வளோ பெரிய கூட்டம் கூடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் சொல்கிற ஆங்கிள் ஒன்று. இன்னொன்று வந்து கூட்டம் கூடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். ஒரு சென்னையில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ரெண்டு விதமாக நம்ம இதை பார்க்கலாம். ஒன்று, விஜய் இதை எப்படி பார்க்கணும்னா, தாவேகாவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருதா அதை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தடை பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் யோசிச்சார்னா, இந்த தடைகள் எல்லாம் தாண்டி தான் ஒரு அரசியல் கட்சிங்க நடத்த முடியும். நீங்கள் ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, அரசு உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக சிவப்பு கம்பளம் வரைக்குமா, நான் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சி எந்த மாநிலத்தில் ஆண்டாலும் புதுசாக வரக்கூடிய கட்சி வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிவிடுவாங்களா என்ன? நியாயத்தை விடுவோம், லாஜிக்கல் யோசிங்களேன், பண்ண மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் நடத்தணும். ஒன்று. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கூட்டம் போய் கூட்டிச்சுன்னா அங்கே எவ்வளோ பேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அதுக்காகவும் சில விஷயங்களை பண்ணுவாங்க. போலீஸ் அதை பண்ணும். இது அரசு சொல்லி தான் பண்ணணுங்கிறது இல்லை. போலீஸாவே எவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ பேர் வந்துட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பா, நீங்கள் இவ்வளோ பேரை இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது, கூட்டம் பெருசாகிடும், கஷ்டமாயிடும், ஏதாவது இஷ்யூ வந்துட போகுது. நாளை இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் போலீஸ் தலைமையில் தான் விடும். போலீஸ் தலைமையில் விழும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அரசு தரப்பு மேலே விடும். அப்போ அதுலேயே அவங்க கவனமாக இருக்கணும்ல. ரெண்டு விஷயமும் இருக்குது இந்த விஷயத்தில், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ இந்த விஷயம் குறித்து திமுக தரப்புலையும் சரி, இன்னும் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனிதா விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், அப்புறம் இன்னைக்கு அஜித்குமாரோடைய கஸ்டடி டெத், அப்புறம் இன்னும் ஒரு சில விவகாரம், எந்தெந்த விவகாரம்லாம் ஒரு மீடியா வெளிச்சத்துக்கு வருதோ அதில் ஒரு மைலேஜ் இருந்தால் மட்டும்தான் விஜய் அதை வந்து கையில் எடுக்கிறாரு, மற்ற விஷயங்கள் அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. ஏன் இப்போ இன்னைக்கு இந்த விஷயம் அஜித்குமார் கஸ்டடியல் டெத்தே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு தான் அவர் வந்தார். ஏன்னா அஜித்குமார் கஸ்டடியல் டெத் வந்து மீடியாவில் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, மற்ற கஸ்டடியல் டெத் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை கேள்வி கேட்கணும் தானே. இப்போ அவர் வந்து கேட்குறாருல, அஜித்குமார் வீட்டு மட்டும் தான் சாரி கேட்பீங்களா, மீதி 24 பேருக்கு ஏன் கேட்கல அப்படின்னா, அஜித்குமார் விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் போராடுவீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் ஆச்சுல, இந்த 1.25 வருஷத்தில் எத்தனை லாக்அப் டெத் நடந்து, அவங்களுக்கெல்லாம் ஏன் போராடல அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போது மற்ற பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய அந்த கருத்து நியாயம் தானே, கரெக்டா? ஸோ அது நியாயமான கேள்வி தான். அதை நான் பார்க்குறேன். ஏன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 1.25 வருஷத்தில் எத்தனை லாக்அப் நடந்திருக்கு? ஒரு 10 லாக்அப் டெத் நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லாக்அப் டெத்துக்கு ஏன் வரல? இல்லை 5 லாக்அப் டெத்தே நடந்திருக்கு. அது அந்த டேட்டா எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஓவராலாக 24. இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு நம்ம டேட்டா எடுத்து பார்க்கணும். அந்த டேட்டாவின்படி அவங்களுக்கெல்லாம் ஏன் விஜய் ஏன் குரல் கொடுக்கல, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஏன் போகலை, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேணாம், ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலை, ஏன் அவங்களுக்காக பேசலைங்கிற கேள்வி வரும்ல. அப்போது இஷ்யூ பெருசாகும் போது தான் சிஎம் சாரி கேட்குறாரு, எப்படி ஒரு குற்றமோ அது மாதிரி இஷ்யூ பெருசானா தான் நீங்களுமே ஆர்ப்பாட்டத்துக்கு வரீங்க, நீங்களுமே வீட்டுக்கு போய் பார்க்குறீங்கிற ஒரு அதே சிஎம்ஐ நோக்கி விஜய் வைக்கக்கூடிய கேள்வியை அதே கேள்வியை விஜய் மேலே வைக்கலாம். சார், இதில் வெறும் உங்களுக்கு தெரியும், நியர்லி வந்து ஒரு 4 to 4.5 minutes தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இதில் எங்கேயுமே வந்து பிஜேபி பற்றியுமே பேசலை, ஏடிஎம்கே பற்றியுமே பேசலை. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சி காலத்துலையுமே வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு. 2011 2020 வரைக்கும் லாக்அப் டெத் நடந்திருக்கு. இன்னொன்று, பீகார் தான் வந்து லாக்அப் டெத்தோட கேபிட்டல்னே சொல்லலாம். அவ்வளோ லாக்அப் டெத்ஸ் அங்கே நடந்திருக்கு. இப்போ லாக்அப் டெத்துக்கு மொத்தமாக பேசும்போது இதை பற்றிலாம் ஏன் அவர் பேசவே மாட்டுறாரு? அப்போனா நீதி வேண்டி நடத்தக்கூடிய போராட்டத்தில் அரசியல் செய்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த இஷ்யூவில் ரொம்ப ஷார்ட்டாக 4 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டாரு. இந்த இடத்துல இந்த விஷயத்தை பேசணுமாங்கிற அது ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த இஷ்யூ இந்த பர்டிகுலர் அஜித்குமார் என்கிற ஒரு நபருக்காக இறந்து போன அவருக்காக நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம். ஸோ அதில் இதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அட்ரஸ் பண்ண முடியும். பீகார் விஷயத்தெல்லாம் எடுத்து பேசணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது, அதிமுக நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று, அதை பேசணும் அப்படின்னா இது ஒரு முழுநீள ஸ்பீச்சை இவர் தயாரித்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ லாக்அப் மர்டர் நடந்துகிட்ருக்கு, அதில் எந்தெந்த மாநிலங்கள் முன்னணியில் இருக்குது, பீகாரில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆட்சி மாறினாலும் இந்த விஷயத்தில் சேஞ்சே இல்லை. அதிமுக ஆட்சி வந்தாலும் நடக்குது, திமுக ஆட்சி வந்தாலும் நடக்குது, இல்லை கஸ்டோடியல் டெத் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதுக்கான தீர்வு என்னதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுநீள பேச்சை அவர் கொடுத்துருக்கணும் நியாயமாக. ஆனால் அவர் அப்படி ஒரு மோட்டிவில் இது பேசலை. இந்த பேச்சே அதற்கான பேச்சா இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதில் இந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிடலாங்கிற ஒரு மூடில் வந்த மாதிரி இருந்தது. இனி வரும் காலங்களில் பேசும்பொழுதே இந்த மாதிரி கேள்விகள் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பேசணுங்கிறது தான் ஒன்று. இன்னொன்று, பிஜேபி கூட அவர் அப்பப்போ விமர்சிக்கிறார், அவர் அதிமுகவை விமர்சிக்கிறதே இல்லை. இது வரைக்கும் அதிமுக எந்த இடத்துலையுமே விமர்சித்தது இல்லை சார். ஆனால் இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் சாத்தான்குளம் லாக்அப் டெத்துன்றப்போ அது ஆப்வியஸாக அதிமுகவை தானே சார் குறிக்குது. அந்த அதிமுக அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை பேசும்போது அதிமுக காலத்தில் நடந்ததில்லை. அப்போ அதிமுக என்ன பண்ணுச்சு?
எப்படி அப்போ நடச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நடக்குது. அப்போ ரெண்டு அதான் நான் சொல்ல வரேன். அதிமுக காலத்துலேயும் நடக்குது, நீங்கள் வந்தால் நடக்குது. அப்போ ரெண்டு ஆட்சியும் ஒன்று தான். இந்த ரெண்டு ஆட்சியும் அகற்ற வேண்டிய நம்ம கடமைன்னு பேசணும்ல இவர், அதை பேச மாட்டுறாரு. அப்போ அதிமுக மேலே என்ன கன்சர்னோட இருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் என்கிற ஒரு எண்ணம். பிஜேபி அங்கே போகிறதுனால அங்கே கூட்டணி வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரு. ஒருவேளை பிஜேபி எப்போ வேணால் வெளியே வந்துடும், அன்னைக்கு நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம். அப்போ பிஜேபி வெளியே வரும்னு நான் நம்பல, பட் விஜய் அப்படி நினைக்கிறாரா இருக்கும். பிஜேபி வெளியே வந்துருச்சுன்னா நம்ம அங்கே கூட்டணி சேர்ந்துடலாம். ஸோ இந்த கேப்பில் தேவையில்லாம் விமர்சிக்க வேணாம். விமர்சிச்சிட்டோம்னா நாளைக்கு கூட்டணி சேரும்போது ஒரு கேள்வி வரும். இப்போ நேற்று வரைக்கும் விமர்சிச்சுட்டு இன்னைக்கு என்ன கூட்டணி சேர்றங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அதே முக்கியமாக வச்சு தான் ஒரு அதிமுக விமர்சிக்காமல் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து பல இடங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களை மேடையேற்றுறாரு. இப்போ அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுள்ளால வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களை மேடையேற்றிருந்தாரு. இன்னைக்கு வந்து ப்ரீவியஸாக கஸ்டடியல் டெத்தில் மரணம் அடைந்தவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள மேடையேற்றிருந்தாரு. ஸோ இந்த ஒரு போக்கை எப்படி பார்க்குறீங்க? நல்ல அதுவும் நல்ல மூவ் தான். நேரடியாகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையேற்றுவது இன்னும் ஒரு 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 இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து பேசிட்டு போகிறத விட அவர்களே வந்து மேடையில் வரும்போது, அவங்க பேசும்போது, அவங்கள பேச விடும்போது, அவங்கள மேடையில் நிப்பாட்டும் பொழுது, அவங்களோட ஒரு டிஸ்கஷனை வைக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி அது நியாயமான விஷயமும் கூட தான் பார்க்குறேன். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை முன்னெடுக்கும் இல்லையா, ஒவ்வொரு விதமான ஸ்டைலை முன்னெடுக்கும். அரசியல் களத்தில் எப்படி பார்த்தாலும் இதில் வந்து நீங்கள் 50-50 தான். சமூக அக்கறைங்கிறது 50 தான், இன்னொரு 50ங்கிறது அவங்க அரசியல் ஆதாயங்கிறது இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. தப்பும் கிடையாது, அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சாலும் ஒரு நல்லது நடந்தால் சரிதாங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அரசியல் ஆதாயம் இல்லாமல் எதையுமே வந்து முன்னெடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜினே வச்சுப்போமே. அது ஸ்ட்ராட்டஜி இருக்கிற பட்சத்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், ஒன்றும் தப்பு இல்லை. சார் நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணி சார் நேரம். தேங்க்யூ ஸோ மச்.